பாலக்காட்டைச் சேர்ந்த நூரணி என்ற கிராமத்தில் கிருஷ்ணய்யர் என்ற பக்திமான் வசித்து வருகிறார். நல்ல திடகாத்திரமான சரீரத்துடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்து வந்தார். விதிவசத்தால் க்ஷயரோகம், அதாவது டிபி என்ற கர்ம வியாதி அவரை பற்றி கொண்டது. நிறைய பணம் செலவு செய்து வைத்தியங்கள் பல செய்து கொண்டார். ஆஸ்பத்திரியிலேயே பல நாட்கள் தீவிரமாக வைத்திய சிகிச்சைகள் செய்து கொண்டார். அவை ஒன்றும் பயன்படவில்லை. 140 பவுண்ட் எடையுள்ள அவருடைய உடல் துரும்பாக இழைத்து 60 பவுண்டாக குறைந்து விட்டது. ஆஸ்பத்திரியில் அவருக்கு இனி சிகிச்சை செய்து பயனில்லை என்று அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இனி தெய்வம் ஒன்றுதான் தனக்கு கதி என்று அறிந்து கொண்ட அந்த பக்தர் ஸ்ரீ குருவாயூரப்பனை அல்லும் பகலும் நினைத்து மனம் கனிந்து வணங்கி வழிபட்டார். ஸ்ரீ நாராயணிய பிரவச்சனம் நடந்தபோது அதை தவறாமல் ஸ்ரவணம் செய்து பாராயணம் செய்ய வேண்டுமென்ற அவா அவருக்கு எழுந்தது. அவ்வாறே பாராயணமும் செய்து பக்தி பரவசமாகி கண்ணீர் உகுத்தார். ஸ்ரீ குருவாயூரப்பனின் கருணை பார்வை பக்தரின் மேல் விழுந்தது. அப்பனின் கருணை நிறைந்த மனம் பக்தரின் கர்ம வினையை பார்த்து உருகியது. கலியுக வரதனாக நின்று பக்தர்களை காத்து வரும் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தால் இன்று அவர் பூரண சுகமடைந்து முன்பு எவ்வளவு தெம்புடன் விளங்கினாரோ அதே போல விளங்கி கொண்டிருக்கின்றார். அவர் எடை முன்பு இருந்தது போல அதே 140 பவுண்டுக்கு ஏறிவிட்டது. தினமும் ஸ்ரீ குருவாயூரப்பனின் பெருமையையும் ஸ்ரீ நாராயணியத்தின் மகிமையையும் அறிந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கின்றார். தவறாது இன்னும் ஸ்ரீ நாராயணியத்தை பாராயணம் செய்து வருகிறார். ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக, ஸ்ரீஹரயே நமக.